உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நான் ரொம்ப வருஷமா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு என்னோட எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக தீபம்னா வெளிச்சம்னு அர்த்தம், வெளிச்சத்தை நோக்கி அப்படின்னு அர்த்தம். தீபம்னா பிரகாசம்னு அர்த்தம். தீபாங்கிற பேருக்கு அதிபதியான சூரியன். சூரியன் அரசாங்கக்காரகன்னு பேரு. சனியோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு. அரசு பணியில யார் இருந்தா? அரசு எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட். படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஏதாவது வாய்ப்பு, ஏதாவது பெரிய இயக்குனர்கள் யாராவது ஒருத்தர் பாத்தீங்களா? ஆமா, அவங்களே தொடர்பு கொண்டாங்க. போயஸ் கார்டன் இந்த பகுதியை சேர்ந்தவரா? அது வில்லு வீடு வருது, வில்லு பேர் கொண்டவரா? ஆமா, அவ்வளவுதான் மேட்டுப்போம். கேரளாவில் காடாம்புழா அங்க இருக்கக்கூடிய பகவதி அந்த அம்மனை போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணுவாங்க. ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை. ஐக்கிய முக்திய முட்டு, காம்ப்ரமைஸ்க்காக பண்றது இது. அது எப்படி அந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகுறது? பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது அப்படின்னா எதுவும் வேண்டாம்னு போயிடணும். எதை பத்தி யோசிக்க? எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம்னு போய் நல்ல ஒரு ஆன்மீக குருமார்களோட தொடர்புல இருந்தீங்கன்னா அது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் என்னை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் நிறைய விஷயங்கள் சந்தேகங்கள் இருக்கு. என்னுடைய ஜாதகம் சார்ந்தும் என்னுடைய வாழ்க்கை சார்ந்தும் எந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னும் போது தான் நம்மளுடைய கோவை பண்டிட் விஜய் ஐயா நேரில் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஆதனில் ஐயாவுடைய விட நேர்காணல் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அது ஐயாவை தொடர்பு கொள்வது எப்படின்னு என்னை நிறைய தடவை ஆதனுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, ஐயா கிட்ட என்னுடைய கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில் மட்டும் தெரிஞ்சுக்காம மற்றவங்களுடைய கேள்வியும் நான் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, என்னை சுற்றி என்ன நடக்குது, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆதன் நேயர்களை பார்க்கறதுக்காக வந்தேன். ஐயா பார்க்கலாமா? வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம் தாயி. சொல்லுங்க தாயி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப வருஷமா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு என்னோட எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்குதான் அந்த சந்தர்ப்பத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் தீபா. நீங்க இந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பண்றதே பேர்கள் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். கண்டிப்பா. பொதுவா எப்ப என்கிட்ட அந்த பில்டப்லாம் கிடையாது. பில்டப் கொடுத்தா நல்லா இருக்காது. இயற்கையா நம்ம இருக்கணும். ஜோசியர்னா காவி கட்டிட்டு அப்படிலாம் இல்லை. சொல்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தீபான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தீபான்னு பேர் வந்தாச்சுனாலே பொதுவாக தீபம்னா வெளிச்சம்னு அர்த்தம், வெளிச்சத்தை நோக்கி அப்படின்னு அர்த்தம். தீபம்னா பிரகாசம்னு அர்த்தம். இந்த ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னா சூரியன்லேருந்து தான் வருது. இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்குறது யார்? சூரியன். அப்போ சூரியன் பலமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். சூரியன் பலமாக இல்லாமல், சூரியனுடைய நட்சத்திரம் இல்லாமல் தீபாங்கிற பேர் வராது. கரெக்டுங்களா? சூரியனுடைய நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ரெண்டாவது உத்திரம், இன்னொன்று உத்திராடம். இந்த மூணு உங்களை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். எது இருக்கு சொல்லுங்க சார். முதல்ல சொன்னா நான் கிருத்திகை நட்சத்திரம். சரி. நீங்க சொன்ன 3 நட்சத்திரத்துல என்ன சார்ந்து இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம். நானு என்னுடைய பையன் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். சரி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது அனுசம் அல்லது பூசம், அனுசம், உத்திரட்டாதி யாராவது இருக்காங்களா? இல்ல, எனக்கு அது ப்ராப்பரா தெரியல. நான் ஒரு 4 பேரோட சர்க்கிள்லயே வளர்ந்ததுனால. மகரம் கும்பம். ஆமா, மகரம் என்னோட பையன் தான். மகரம் உத்திராடம் பையன். சரி. சூரியன் இப்போ தீபாங்கிற பேருக்கு அதிபதியான சூரியன். சூரியன் அரசாங்கக்காரகன்னு பேரு. அப்போ அதுக்கு 6ஆம் அதிபதி உத்தியோகக்காரகன் சனி. அப்போ அது சனியோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு. அரசு பணியில யார் இருந்தா? அரசு எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட். அதுல ஏதாவது ஒரு அதாவது எப்படி சொல்றேன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல இருந்தாரா அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்தாரா? அப்பா இது பிரஸ்ல ஒர்க் பண்ணாங்க. பிரஸ்னா அரசு பிரஸ். அரசு. ஆமா. சரி. அச்சகம். அரசு அச்சகம். அம்மா 2ஆம் இடமே புதனோட வீடு தானம்மா. அம்மா இந்த ஃபினான்ஷியல் இதுல இருந்தாங்க. வங்கி பணியில இருந்தாங்களா, இன்சூரன்ஸ்ல இருந்தாங்க? இல்ல, வேலை இது கிடையாது. நார்மலா அம்மா சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன ஃபைனான்ஸ் கொடுக்கறதும் ஃபினான்ஷியல் செக்டார் தான். பேங்க்ல வேலை பார்க்கறதும் ஃபினான்ஸ் தான். சரிங்களா? வங்கி பணியில் வளர்ந்த பணம் தானே என்ன போகிறாங்க.
சீட்டு பிடிக்கிறதும் 2ஆம் இடம் பண வருமானம். அதாவது 2ஆம் அதிபதியே புதனாக இருக்கிறனால, அதாவது சிம்ம வீட்டுக்கு 2ஆம் அதிபதியே புதன், லாபாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். இந்த 2க்கும் 11 கூட வாக்காள் தொழில், வழக்குரைஞர், ஆடிட்டரு, அதுபோக வங்கி பணி செய்தவங்க, லக்கணமே உங்களுக்கு சிம்ம வீடாக வர்றதுனால அரசு பணி செய்தவர்கள் குடும்பத்தில் உண்டு. இந்த சிம்ம வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வந்து சூரியன் கலைக்கு அதிபதி. சூரியன் தான் கலைக்கு அதிபதி. கலைக்கு இன்னொன்று புதனும் சுக்கிரனும் எடுக்கணும். 5ஆம் இடம் தான் உங்களுக்கு 3, 5ங்கிறது. 3ஆம் இடங்கிறது டிவியில் பேசுறது, 5ஆம் இடங்கிறது சினிமாவில் நடிக்கிறது, 3ஆம் இடம் தான் சீரியல். 3ஆம் இடம் தான் சீரியல். இதில் டிவிலையும் பேசணும், யூடியூப்பில் வரணும், டிவியில் பேசணும், கும்பம் வளர்க்கணும். கும்பம் வளர்க்காமல் டிவி மீடியாக்குள்ளே நீங்கள் போக முடியாது. கும்பம் வளர்க்கணும் அல்லது மிதுனம் வளர்க்கணும். இந்த புதனும் சுக்கிரனும் வளர்க்கணும். அல்லது சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கணும். சனி சந்திரன் தான் ஐடி, சனி சந்திரன் தான் மீடியா. அது மட்டும் இல்லாமல் புதன் சுக்கிரன் தான் உங்களுக்கு வந்து கலைக்கான கிரகங்கள். கலைக்கான முதல் கிரகம் எதுனா சூரியன், என்னை பொறுத்தவரை. ஏன்னா சூரியன்லேருந்து எல்லாம் வந்துச்சு. சூரியன் பிரகாசமா இல்லையா? படம் பார்க்குறவங்க தாயி படம் பார்க்குறவங்க இருட்டுக்குள்ள உட்காந்து பார்க்காங்க. ஸ்க்ரீனில் வெளிச்சம் தெரியுதா இல்லையா? பகலில் லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சத்தை பார்க்கமா இல்லையா? சனிங்கிற இருட்டு, சந்திரங்கிற வெளிச்சம். சந்திரன் ராத்திரியில் வர்றவன், ராத்திரியில் வர்றவன். நீங்கள் பகலில் சினிமா தேட்டரில் எப்படி படம் பார்க்கீங்க? லைட்டை பூரா எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தேட்டருக்குள்ள எல்லாம் 300 பேர் உட்காந்துருக்கீங்க. அங்கே ஸ்க்ரீனில் வெளிச்சம் காட்டுதாங்களா இல்லையா? அந்த ஒளி ஒயிட்டாக போகுதா இல்லையா? பல கலங்கள் கலந்து போகுதா இல்லையா? அப்போ சனிச்சந்திரன் சினிமா தேட்டரு. அது சினிமா பார்க்குறது சனிச்சந்திரன், சினிமா மீடியா கலைத்துறை சனிச்சந்திரன். அதில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள் புதன் சுக்கிரன். கலை பிறந்தது சூரியனிடம். ஏன்னா சூரிய வீட்டில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. உங்களுக்கு பூரா அங்கே உள்ளதான் இருக்கு. இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் தெரியல. பூரா உள்ளதா இருக்கு. அப்ப கலை சம்பந்தமான துறைகள் அங்க உள்ள வந்துடும். சரியா? நிர்வாகம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த மாதிரியான துறைகளுக்கும் சூரியன் தான் பயன்படும். இப்போ அந்த சிம்ம வீட்டுக்கு 4ஆம் இடமே உங்களுக்கு என்ன வீடுன்னு கேட்டீங்கன்னா, தீவாங்கிற பேரை வச்சு நான் சிம்மத்தை லக்கணமா வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சிம்மத்துக்கு 4ஆம் இடமே என்ன வீடு? விருச்சிக வீடு வரும். விருச்சிகத்துக்குள்ள என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா நுங்கம்பாக்கம் வரும். அப்போ சிம்மத்துக்கு 4ஆம் இடமே உங்களுக்கு விருச்சிக வீடாக வர்றதுனால, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் மேஷ வீடு. மேஷத்துக்கு 4ஆம் இடங்கிறது கடக வந்துடும். இன்னொரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய இன்னொரு நட்சத்திரம் ரிஷபத்துக்குள்ளே உங்களுக்கு கிருத்திகை. அதுக்கு 4ஆம் இடம் என்ன வரும்? ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் சிம்ம வீடு வந்துடும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல வரும். அதுக்கு 4ஆம் இடம் மீன வரும். இன்னொரு நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடம், உத்திராட நட்சத்திரத்துக்கு மகர ராசிக்கு 4ஆம் இடம் மேஷம் வரும். சுற்றி சூரியன் சாரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தில் அரசு வேலை செஞ்சவங்க இருப்பாங்க. ஒன்று தாத்தா வந்துடும், இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க வருவாங்க, அல்லது ஜாதகரே வருவாங்க, இல்லை தகப்பனார் வருவாங்க, அரசு பணி வரும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணவங்க வர பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு இந்த அரசு சம்மந்தமான துறைகள் அங்கே உள்ள வரும். 100% அங்கே உள்ள வரும். அப்படி பார்க்கும்போது சிம்ம வீட லக்கணமாக போட்டாச்சுன்னா அதுக்கு 4ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரம் வருது. கரெக்டுங்களா? இதில் விசாகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தை சுட்டி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அசோக் பில்லரு, அசோக் நகர் இந்த பகுதியை சுட்டி காட்டும். இன்னொன்று அனுஷம் நுங்கம்பாக்கம் இந்த பகுதியை சுட்டி காட்டும். அதே மாதிரி கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னங்கன்னு கேட்டிங்கன்னா விருகம்பாக்கம், சாலிகிராமம் இந்த பகுதிகளை சுட்டி காட்டும். நீங்கள் இதில் இருக்கீங்க. நாங்கள் இருந்தது அந்த ஏரியாவில் தான் சேர்ந்தோம். விருகம்பாக்கம் வழியாக இருந்து தான் நாங்கள் இருந்தது. விருகம்பாக்கத்தில் இருந்தோம். இப்போ அங்கே இல்லை, அங்கே தான் இருந்தது. ஆனால் சரி, இப்போ அங்கேருந்து இடம் மாறி இப்போ வேறு ஏதாவது நீங்கள் இடம் மாறினது இப்போ இந்த பக்கம் ஏதாவது கோடம்பாக்கம் அந்த அரவில் ஏதாவது இருக்கீங்களா? இல்லை சார், நான் அந்த பக்கம் கோயம்பேடு அந்த சைடில் இருக்கேன். கோடம்பாக்கம் கோவரிசையில் வரணும் தான் கோயம்பேடு, அண்ணா நகர்ல இருக்கேன். சரி, அதில் ஏதாவது ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் அந்த பகுதியில் எதாவது இருக்கீங்களா? ஆமாம், அங்கே தான் இருக்கு. ட்ரிபிளமில் இருக்கீங்களா? அந்த அதாவது அங்கே தான் இருக்கும், ட்ரிபிளம் ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து அரசாங்க வீடு, சூரியன் தான் மருத்துவமனை. இல்லை திருமங்கலம் அந்த பகுதி வருதா, அல்லது இந்த முகப்பேர், நுளம்பூர் இந்த மாதிரி ஏதாவது பகுதி வருதா? இல்லை, நம்ம ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் அந்த சிக்னல் அந்த பக்கம் வரும். வெஸ்ட் அண்ணா நகர் வெஸ்ட்னு வரும். அண்ணா நகர் வெஸ்ட். இந்த ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு எவ்வளோ தூரம்? 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 1/2 கிலோமீட்டர் கூட வராது. ஒரு 300 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். 300 மீட்டர். பக்கத்தில் ஏதாவது கங்கா பேசன் ஏதாவது ஹோட்டல் இருக்கா? மெயின் ரோட்ல இருக்கு. மெயின் ரோட்ல அங்கேருந்து ஏதாவது இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சாய் ஹோம்ஸ்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது சாய் அபார்ட்மெண்ட்னு ஏதாவது பேர் இருக்கா? எனக்கு அதை பற்றி. நீங்கள் அபார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க? எல்ஐசி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. நான் அபார்ட்மெண்ட் வரணும். ஆமாம், நான் அப்பயே ஏற்கனவே கேட்டேன், யாராவது எல்ஐசியில் வந்தாங்களா, பேங்க்ல வளர்த்தாங்கன்னு இல்லையா? இப்போ இருக்கிற இடமே எல்ஐசி வருதா இல்லையா? நான் இன்சூரன்ஸில் இருக்காங்களா, இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில் அம்மா இருந்தாங்களான்னு கேட்டேன். அம்மா வந்து ஃபைனான்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்க சும்மா பண்றதா இன்சூரன்ஸ், எல்ஐசி அந்த மாதிரி வரும். அது ஏதாவது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அது ஃபுல்லாக?
அதுவா? ஆமா ஆமா. கவர்மெண்ட் இதுதான், ஆனா இப்ப பிரைவேட் ஆயிடுச்சு. அந்த ஏரியாவில் குடியிருக்கிறீங்க? ஆமா. சரி சரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒர்க் பண்ணதெல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே இந்த துறையில தான் இருக்கேன். சினிமா துறையில் தான் இருக்கீங்க. சினிமாவில் ஏதாவது இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதாவது வாய்ப்பு, ஏதாவது பெரிய இயக்குனர்கள் யாராவது ஒருத்தரை பார்த்தீங்களா? ஆமா. அவங்களே தொடர்பு கொண்டாங்க. அவங்களே தொடர்பு கொண்டாங்களா? பெரிய பிராண்டடான இயக்குனரா? ஆமா. பெரிய இயக்குனரா? ஆமா. சரி. ஏதாவது அதில் பெரிய வந்து நடிகர், அவர் இயக்குனரும் கூட. இப்ப இயக்குனர் ஆயிருக்கார். நடிகர் இயக்குனராக ஆயிருக்காரு. சரி. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவரா? ஆமா. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவரா? சரி. தொடர்பு அவங்களாவே தொடர்பு கொண்டாங்க. ம். ஆனா இன்னும் அந்த ப்ராஜெக்ட்ல நடிக்க போகல. ம். ஆனா இப்போ அவங்க கால் பண்ணதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நாங்க முயற்சி பண்ணாம அந்த வாய்ப்பு வந்து தேடி வந்தது. சரி. ஆனா அவங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சரி. எங்க கூட இன்னொரு டிராவல்ல இருங்க, ம். கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஒரு வீடியோ பார்த்துட்டு, யூடியூப் இளம் வீடியோ பார்த்துட்டு. நடிகர்களா? ஆமா, ரொம்ப இளம் நடிகர். இளம் நடிகர்கள். ஆமா ஏதோ போயஸ் கார்டன் இந்த பகுதியை ஆமா சேர்ந்தவரா? போயஸ் கார்டன் பகுதியை ஆமா சேர்ந்தவரா? ஆமா. சரி. பேர் வந்து ஏன்னா அந்த சிம்மத்துக்கு 5ஆம் இடம் கலை வீடு, அது வில்லு வீடு வருது, வில்லு பேர் கொண்டவரா? ஆமா அவ்வளோதான் மேட்ரு போங்க. ஆமா. அவருடைய சரியா? ஏன்னு சார்ந்த கேட்டீங்கன்னா இயக்குனரே கால் வில்லு பண்ணாங்க. பேருன்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆமா சரியா? ஆமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிம்மத்துக்கு டிரான்சிட்டில் வந்து கும்ப வீட்டை மிதுன வீட்டை கோச்சாரத்தில் ராகு இயக்கிக்கிட்டு இருக்கு. ம். ராகு இன்னும் பெயர்ச்சி ஆகலை. ஆ. தாயி ராகு இன்னும் பெயர்ச்சி ஆகலை. பேச்சா? சிம்மத்துக்குள்ள ராகு உள்ள வர்றாரு. சிம்மம் தான் பிராண்டடு, சிம்மம் தான் வளர்ச்சி. இதுல இருந்து உங்களுக்கு இந்த ராகு இது பெயர்ச்சி இந்த பெயருக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. ஆ, ரொம்ப நல்ல நன்றி. வளர்ச்சிக்கான பாதைக்கு போக போறீங்க. ரொம்ப சிம்மத்துக்கு நன்றி. தீபத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன வீடு, பார்க் வீடு, கார்டன் வீடு தாயி. ம். சரியா தாயி? அது ம். போயஸ் கார்டன் தாயி. ம். அந்த பகுதியைச் சேர்ந்த இளம் நடிகராக இருப்பாரு தாயி. சரியா? வில்லு அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க, போங்க. அது என்னமோன்னு வச்சுக்கோங்க. அவங்க மூலமாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு இந்த கோச்சாரம் சொல்கிறது. ரொம்ப சரியா? நன்றி. இது ஏதாவது வரலாற்று சம்பந்தமான கதையா அல்லது வேற நடைமுறைக்கான ஒரு கதையா? இல்ல, அது நடைமுறைக்கான கதைக்காக தான் எனக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய பையனையும் அதுல நடிக்க சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிருக்காங்க. சிம்மத்துக்கு 5ஆம் இடமே சிம்மம் 1, கன்னி 2, துலா 3, விருச்சிக 4, தனுசு 5 தாயி. சரியா? 5ஆம் இடம் தனுசு ராசி. 5ங்கிறது புத்திர பேரு. சரியா? அவங்களுக்கும் குழந்தை நட்சத்திரமா ஏதாவது வாய்ப்பு வருதா? ஆமா, வந்ததுதான். அது வந்து இப்ப கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு அந்த சொன்னாங்க. வாய்ப்பு உண்டு, அவ்வளவுதான். 2 பேருமே அதுக்காக அதுக்கான வாய்ப்பு உண்டு. காத்திருப்புல இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த படத்துல கண்டிப்பா அவர் உங்களை கூப்பிடுவாரு. ஏன்னா அவரு சொல்லிதான் நாங்களே உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், சார் சொல்லிதான் நான் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சரி. இதுக்கு முன்னால் அவரை வச்சு நான் இயக்குன ஒரு இதுவரைக்கும் டைரக்டர் நான் பேசினாரு. சீரியல் பார்த்தது எனக்கு அது பார்த்ததும் கிடையாது. இல்லைங்க, இது எனக்கு இல்ல ரொம்ப தாயி, அதிர்ச்சிகரமா. இது இல்ல இல்ல செப்டம்பர் மாசத்துல இருந்து இந்த தொடர்பு போயிட்டு இருக்கு என்னோட அவங்களுக்கும் எனக்கும். சீரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு ஒரு சீரியல் இருக்கு. ஆமா அது நகைச்சுவை. அதில் நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஐயா வந்து அதை காதில் அப்படி வச்சுட்டு பேசுவார். அது என்னைக்கோ பார்த்தது. அது நான் வறுமையில் இருக்கும்போது பார்த்தது அந்த சீரியலு. அதுக்கப்புறம் நான் சீரியல் பார்க்கல. அதுக்கு முன்னாடி மகாபாரதம் சீரியல் நான் அப்போ ஹிந்தியில் வரும், ஆ. அந்த அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ சீரியல் பார்க்கல, எனக்கு நேரம் கிடையாது. சினிமா பார்க்கவே நேரம் கிடையாது. சமீபத்தில் நான் பார்த்த சினிமாங்கிறது ஒரு கார்த்தி ஐயா நடித்த படம். அது என்ன படம்? அது கும்பகோணம் பகுதியில் எடுத்திருப்பாங்க. அது நல்ல படம். அந்த படம் கார்த்திக்கும் இவரு ஒரு நம்ம அரவிந்த் அரவிந்த் சாமி சாமா ஐயா சார் நடித்த படம். அது மெய்யழகன் மெய்யழகன். படம். அந்த படம் கிளைமாக்ஸ் பார்த்து அழுதுட்டு வந்துட்டேன் நான். ம். அந்த மாதிரி பார்க்குறது தான். எங்கேயும் இங்கே சினிமா பார்க்குறதுக்கு இங்கே நேரம் இல்லை. அது என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் வந்து அருமையான படம் உங்களுக்கு பிடிக்கும் வாங்கன்னு சொல்லி வம்பு பண்ணி கூட்டு போனார். அப்போ போய் பார்த்தது தான். மற்றபடி நான் சீரியல் பார்க்கேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா திடீர்னு போயிட்டு இருக்கும்போது கதையை கட் பண்ணி தொடரும் போடுறாங்களா, அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. இந்த வடிவேலு ஐயா காமெடி வேணா அந்த பார்த்துருக்கேன். தொடருன்றதுதான் எங்க வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு போயிட்டு இருக்கு. வச்சுக்கோங்களேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா நேரடியாக ஒரு சினிமா பார்த்ததுக்கான ஒரு விஷயம். அன்னைக்கு அது ஒரு நகைச்சுவைக்காக பார்த்தது. அப்போ உங்களுக்கு அந்த மிதுன வீட்டை இயக்கறனால அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. ம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதிய புதிய தொடர்புகள், உங்களுக்கு துறை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இப்போ ஒரு மாற்றத்தை தரும் ம். அப்படின்னு சொல்லுது. உங்கள் ஃபேமிலியில் யாராவது ட்வின்ஸ் இருந்தாங்களாம்மா? ட்வின்ஸ் இப்பதான் பிறந்திருக்கு. யாருக்கு பிறந்திருக்கு தாயி? அண்ணனோட பொண்ணுக்கு பிறந்திருக்கு. அண்ணனுடைய பொண்ணு. இதில் யாராவது ஐடியில் யாராவது இருக்காங்களா தாயி? ஐடியில் ஐடில எங்க அப்படி family இல்லை அப்படின்னா என்ஜினியரிங் சம்மந்தமானது, மெரைனு இந்த மாதிரி
அந்த மாதிரி துறைகள் யாராவது இன்ஜினியரிங்ல அப்படி இல்லைன்னா ஆட்டோமொபைல். ஐடில இருக்கிறதே அக்கா பையன் வந்து ஆட்டோமொபைல் யார் இருக்காங்க தாயி? ஆட்டோமொபைல்ல இருக்காங்க தெரியல. ஆமா ஐடில வேலை இல்ல பார்க்கறாங்க. யாருக்காவது மகேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கலாவதி, திலகவதி, பத்மாவதி, வதி கதின்னு யாருக்கா பேர் இருக்கா? யாருக்காவது தெரியலையே. யாருக்காவது வரன் கரன்னு பேர் முடிகிற மாதிரி யாருக்கு இருக்கு? கரண் வரன் கரன்னு பேர் முடியணும். பேர் வந்து உதாரணமா ராஜேந்திரன், பாஸ்கரன், கருணாகரன், இந்த மாதிரி ஆனந்தன், இந்த மாதிரி பேர்கள் யாருக்கு இருக்கு? ஃபேமிலி சர்க்கிள்ல உங்க ஃபேமிலி சொல்லுங்க. சர்க்கிள் முருகனுடைய பேர் யாருக்கு இருக்கு? பாலசுப்ரமணியா, சுப்பிரமணியன், இந்த மாதிரி பேர்கள் யாருக்கு இருக்கு? இருக்கு. மாமனார் பேரே சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் பேர் வரும். இதுல நெல்லை மாவட்டம் ஏதாவது சம்மந்தம் பண்ணியிருக்கீங்களா? நெல்லை மாவட்டம் சம்மந்தம் பண்ணியிருக்கீங்களா? சரி. இதுல மேரேஜில் போய் பிரச்சனையை சந்திச்சவங்க யார்? நானே தான். சரி. வழக்கு நடக்காதாயி? நடக்குது. வழக்கு நடக்கு. சரி. இதுல யாராவது சீருடை பணிகள் யாராக இருந்தாங்களா? யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த மாதிரி யாராக இருந்தாங்களா எங்க உங்க வீட்டில்? இல்லைன்னா மெடிக்கல் ஃபீல்டில் யார் இருந்தாங்க? அவங்க ஃபேமிலியில மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. மருத்துவத்துறையில் இருக்காங்களா அல்லது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா? மருத்துவ டிபார்ட்மெண்ட். டாக்டராகவே இருக்காங்களா? நர்ஸாக இருக்காங்க. அவங்க வீட்டில் யாராவது நர்சிங் இருக்காங்க? நர்சிங்கில் இருக்காங்க. சரி. அதில் யாராவது திருவோணம், ரோகிணி, அஸ்தம் யாராவது இருக்காங்களா? அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. மூலம் இருக்காங்க. மற்றபடி அவங்க சும்மா வந்தாச்சுனாலே தனுசு உள்ள வந்துடும். ஆமா அவங்க இதுல வேற அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. மேஷம் நான் தான். நீங்களே மேஷம் இருக்கீங்க. சரி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே சிம்ம வீடா வர்றதுனால சைவம் அது சம்பந்தமான கம்யூனிட்டியை சார்ந்தவர்களாக இருப்பீங்க. மேக்சிமம் ஒன்று பிராமின் அல்லது வெள்ளாளர், இந்த தவிர வேறு எதுவும் வராது. சரியா? நீங்கள் சைவ பிள்ளையா நீங்கள்? ஆமாம். நாங்கள் இதில் ஏதாவது கணக்க பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, கர்ணிகரா நீங்கள்? கர்ணிகர். கரெக்ட். காஞ்சிபுரம் கர்ணிகரா? பூர்வீகம் காஞ்சிபுரமா அல்லது உங்களுக்கு செங்கல்பட்டு இந்த பகுதி ஏதாவது பூர்வீகம் இருக்கா? இல்ல நாங்க சென்னை தான். பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. அப்பாவும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். எங்களுடைய குலதெய்வம் அப்படி தாத்தாவோட இதுன்னு சொல்லணும்னா நம்ம கும்மிடிப்பூண்டி சிறுவாபுரி வருதுல்ல, சிறுவாபுரி கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல. இந்த சைடு. ஆமா இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி இந்த பக்கம் போஸ்ட்ல இருந்தவங்க தானம்மா? கரெக்டா? அதுல விஓ அரசு பணியில விஓவா இருந்தவங்க எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டங்கள்ல எல்லாத்தையும் ஊஸ்டிங் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த கர்ணிகர் அவங்க தானே? கர்ணிகர் அதுதான் தெரியும். மத்த டீடைல் என்ன ரொம்ப கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கணக்கு பிள்ளை தான். கர்ணிகர் என்னுடைய ஜாதி சான்றிதழ்ல கர்ணிகர் தான் போட்டுருக்கு. நடராஜன் யாருக்கு பேர் இருந்துச்சு? நடேசன், நடராஜன் இந்த மாதிரி யாருக்கு பேர் இருந்துச்சு? சங்கரன் யாருக்கா பேர் இருந்துச்சா? சங்கர். ஆமா சித்தப்பா பேர். அப்பா கூட பிறந்தாரு. சரி. இதுல வந்து யாருக்காவது யாருக்கா ராமச்சந்திரன், ராமகிருஷ்ணன், ராமநாதன், ராமனுடைய பேர் யாருக்கு இருந்துச்சு? ராமருடைய பேரா? ராமர் இது இல்ல விக்னேஷன் யாருக்கா பேர் இருந்துச்சா? கணேசன் யாருக்கா பேர் இருந்துச்சா? கணேசமூர்த்தி, மூர்த்தின்னு யாருக்கு பேர் இருந்துச்சு? எங்க ஹஸ்பண்டோட பேர் கணேஷ்ல தான் சேர்ந்து வரும். விக்னேஷன் வருதா அல்லது சாய் கணேஷ் பாபு? நான் ஏதாவது சாய் அபார்ட்மெண்ட் காட்டேன்ல தாயி? ஆமா. நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் தானே கேட்டீங்க. என்னோட அபார்ட்மெண்ட்ஸ் எங்க அபார்ட்மெண்ட் அப்படி இல்ல. பேர் வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும்னா ஓனர், எனக்கே ஓனர் அப்படின்ற மாதிரி. தாய் ஒரு நிமிஷம் தாயி. பேர் வந்துருச்சுன்னா சாய் அபார்ட்மெண்ட் இல்லைங்க, எங்க ஆத்துக்கார பேர் சாய் அபார்ட்மெண்ட் சாயின்னு சொல்லணும். புரியுதா இல்லையா? அங்க கணேசன் உள்ள வந்துடும். அவ்வளவுதான் மேட்டர். இப்ப வெறும் பேரை வச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. நானே அத என் மைண்ட் எல்லாத்துலயும் போய் கால்குலேட் பண்ணி. நிமேஷ் யாருக்கா பேர் இருக்கா? நிமேஷ், ரமேஷ் அந்த மாதிரி வேற யாருக்கு இருக்கு உங்க வீட்ல? இருக்கு. அண்ணன் பையனுக்கு இருக்கு. சரி. யாருக்காவது குமார்னு யாருக்கா பேர் இருக்கா? பையன்லயே சேர்ந்து இருக்கு. அதாவது இந்த சஞ்சீவ் குமார், அஜய் குமார், சுஜித் குமார் பையன் பேர். சரி. ஏன்னு கேளுங்க, நல்ல விஷயம் உள்வாங்கிக்கிறணும். நீங்க உங்க பேர், உங்க லக்கணம் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க பேர் வந்து தீபா, ரைட்டா? அதை நான் சிம்மத்தை லக்கணமா வச்சுக்கிட்டேன். அப்ப சிம்மம் 1, கன்னி 2, துலா 3, விருச்சிக 4, தனுசு 5. தனுசுக்குள்ளதான் இந்திரஜித்தோட நட்சத்திரம் இருக்கு. பூராட நட்சத்திரம் இந்திரஜித்தோட நட்சத்திரம். அஜித், சுஜித், இஸ்லாம் பேர் எடுத்தா சாஜித், இது பூரா அங்கதான் உள்ள வரும். அது குருவோட வீடு. குரு சுக்கிரன் தான் குமார் நான் எடுப்பேன். அப்ப என்ன பேர் சொன்னீங்க தம்பி பேரு? சுஜித் குமார். அதெல்லாம் சொன்னேன். இந்த பேர் தான் அங்க உள்ள வரும். வேற பேர் வராது. உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகி அழிஞ்சதா தாயி? இந்த பையனுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி தான் உருவாகி அழிஞ்சதா? குழந்தை வளர்ச்சி சரியில்லைன்னு அழிச்சிக்கலாம். அப்படிலாம் இல்ல. வேண்டாம் அவாய்ட் பண்ணீங்க. சரி. வேற யாராவது நம்ம வீட்டுல மேஷராசி யார் இருக்கா? மேஷமா? வேற யாரும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வித்தீங்களா? அப்பா அம்மா தான் வித்தாங்க. அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டி இருந்துச்சா? நீங்க பிறந்த சொத்து வித்தாச்சா? நான் பிறந்து வளர்ந்து பெரிய பொண்ணாம்போது வித்துட்டாங்க.
எங்க இருந்தது இங்க இங்க நான் இருந்த பெரம்பூர், அப்பா இருந்த ஏரியா வந்து பெரம்பூர். சரி, அப்ப அங்க ஏதாவது ரயில்வே ட்ராக் ஒட்டி ஏதாவது குடியிருந்தீங்களா? நாங்க குடியிருந்தோம். ரயில்வே ட்ராக் ஒட்டி குடியிருந்தீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப தீபாங்கிற பெயர் வந்து சிம்ம வீடு, கரெக்டா? இந்த சிம்ம வீட லக்கணமா வச்சு சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் இன்னைக்கு நீசத்துல இருக்காரு. இப்போ வந்து கடகத்துல செவ்வாய் நீசம் கரண்ட்ல. இப்ப என்ன மாசம் ஓடிட்டு இருக்கு? டிசம்பர் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஷூட்டிங் எடுக்கிற அன்னைக்கு டிசம்பர்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப தீபாங்கிற பேருக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்துல நீசம், சரியா? கடகத்துல நீசம், கோச்சாரத்தில் ராகு அதை இயக்கிட்டு இருக்காரு. ராகுதான் பெரம்பு, ராகுதான் மூங்கில், ராகுதான் பெரம்பு. அப்போ அங்கே செவ்வாய் போய் எங்கே இருக்காரு? கடகத்தில். அது அனுசங்காலில் இன்னைக்கு பூசங்கால்லையோ இல்லை ஆகிலத்தையும் எங்கேயோ நிற்கும் செவ்வாய் நீசமாயி. அப்போ உங்கள் பிறந்த சொத்து விற்றுருப்பாங்க, சரியா? அது கடக வீடாக இருக்கிறதுனால அது ட்ரையாங்கிளில் சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் அங்கே உள்ள ட்ரையாங்கிளில் வரும். அப்போ ட்ரையாங்கிளில் வரும், அதாவது கடகத்துக்கு ட்ரையாங்கிளில் ராகு வந்துடும். அப்போ பிறந்த சொத்தை விற்றுருப்பாங்கன்னு அர்த்தம், சரியா? அதே மாதிரி சிம்மத்துக்கு 7ஆம் அதிபதி சனியை சிம்மத்துக்கு 7ஆம் அதிபதி சனி நிகழ்கால சனி எங்க இருக்காரு? கும்பத்துல. அதை செவ்வாய் நீசமாய் பாக்கு. அப்ப நீசமாய் பார்க்கறனால கணவருக்கு உங்களுக்கு பிரச்சனையை வழக்கு ஓடிட்டு இருக்கும். செவ்வாய் தான் கணவருக்கான கிரகம், சரியா தாயி? அது நீச்சமாய் கிடக்கும். இப்ப ட்ரையாங்கிள்ல இப்ப குரு எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு. அவர் மிதுனத்துக்கு போகும்போது பிரச்சனை சால்வ் ஆகும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை தரும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். சரி, இப்ப ஏதாவது லோனுன்னு எடுத்துக்கலாம்? அதாவது ஆமா, லோன் போயிட்டு இருக்கு. லோன் போட்டீங்களா? வெஹிக்கிள் லோன் எடுத்தா வாங்குனீங்களா? வெஹிக்கிள் லோன் வாங்கல, பர்சனல் லோன் தான் வாங்குனோம். பர்சனல் லோன் வாங்குனீங்க. நீங்க இந்த புவனேஸ்வரி இதெல்லாம் சொன்னீங்களே, எங்க அண்ணி பேரே புவனேஸ்வரி தான். போனானே எனக்கு நீங்க சொல்லும்போது என் மைண்ட்ல அது பேர்லாம் உள்ள வந்தாயே. இதுல ஏதாவது HDFC பேங்க் லோன் வச்சிருக்கீங்களா? HDFC இல்ல, யூனியன் பேங்க். சரி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. HDFC பேங்க் வச்சிருக்கீங்க. வேற முதல்ல ஏதாவது கனரா பேங்க் ஏதாவது அக்கௌண்ட் வச்சிருந்தீங்களா? இல்ல IOB ஏதாவது வச்சிருந்தீங்களா? ஐஓபில அப்பா தான் இருந்தாங்க. அப்பா வச்சிருந்தாங்க. நீங்க முதல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த கோட்டக் மஹிந்திரா இந்த மாதிரி கார்டு கிட்ட ஏதாவது வச்சிருந்தீங்களா? இல்ல ICICI கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ICICI தான். ஒன்னு கோட்டக் மஹிந்திராவோ இல்ல ICICI தான் வச்சிருக்கீங்க. சரி, இல்ல ஏதாவது பஞ்சாப் நேஷனலோ பேங்க் ஆஃப் பரோடாவோ யாருக்கா வீட்டுல இருக்கா? அக்கௌண்ட் இருக்கா? இல்ல சென்ட்ரல் பேங்க் இருக்கா? பேங்க் ஆஃப் பரோடாவுக்கும் ஆந்திரா செவ்வாய் புதன் தான் வரும், ஆந்திராவுக்கும் செவ்வாய் புதன் தான் வரும். இப்போ யூனியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அதுதான் யூனியன் பேங்க். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கன்வெர்ட் ஆயிருச்சு. சரி, இப்போ வந்து ஒரு முக்கு திரும்ப இடத்து பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கீங்களா? ஆமா. ஒரு டேனிங் திரும்ப இடத்துல இருக்கீங்களா? சரி, வெஹிக்கிள் வீட்டில் ஏதாவது ஹோண்டா வெஹிக்கிளோ ஹூண்டாய் வெஹிக்கிளோ ஏதாவது கார் இருக்கா? என்ன வண்டி வச்சிருக்கீங்க? இது 4 வீலர் வந்து ஷிஃப்ட். சரி, 2 வீலர் வந்து ஹோண்டா வச்சிருக்கீங்களா? ஹோண்டா ஆக்டிவா வச்சிருக்கீங்களா? ஆமா, ஹோண்டா ஆக்டிவ் வச்சிருக்கீங்க. இப்போ வண்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி ஏதாவது சர்வீஸ் ஆகி மாத்தினீங்களா? மாத்தலாமா? மாத்த போறீங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது. மாத்த போறீங்களா? ஆமா, 2 வீலரோ ப்ராப்ளமா இருக்கு. 4 வீலர் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஷிஃப்ட் வந்து வண்டி ஏதாவது இருங்க. வண்டி ஆயில் இல்லாம சீசிங் ஆச்சா? வண்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சா? வண்டி ஏதாவது சர்வீஸ் விட்டீங்களா? சர்வீஸ் வந்து செப்டம்பர் மாசம் விட்டேன். சரி, ஆனா இப்ப விடணும், ஆனா விட முடியாம உட்கார்ந்துருக்கேன் நானு. என் வண்டி இப்ப கை வச்சோம்னா நிறைய செலவாயிருமா? எதுக்கு இந்த வண்டியை மாத்தலாம்னு ஐடியா வந்துருச்சா? வண்டியை மாத்த போறீங்க. வேற ஏதாவது கியாவா ஹூண்டாய் ஏதாவது வாங்குற ஐடியா இருக்கா? ஐயோ, ஆமா. என்ன வண்டி வாங்க போறீங்க சொல்லுங்க. என்னங்க நீங்க இப்ப நான் என்ன என் வீட்டு பக்கத்துல நின்று கேட்ட மாதிரி இப்ப 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் அதை பத்தி கார் மாத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்குமே நெருங்கிய நண்பர்கிட்ட கூட அவரு எதாச்சியா சொன்னாரு. நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட என் வண்டியை பார்த்துட்டு சொன்னேன், அம்மா நீ தயவு செஞ்சு வண்டி மாத்திருமா அப்படின்னாரு. ஏதாவது பேட்டரி வெஹிக்கிள் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? எங்க அப்பாக்கு அது பெரிய விருப்பம். எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லாம இருக்கு. பேட்டரி வெஹிக்கிள் வாங்குங்க. இப்போ வீட்டில் ஏதாவது யூபிஎஸ் கம்ப்ளைண்ட்டாக ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? ஆமா, யூபிஎஸ் கம்ப்ளைண்ட்டாக சேஞ்ச் பண்ணீங்களா? ஆமா, இது வைஃபை வந்து நெட்வொர்க் பார்வை வந்திருக்கும். இதில் ஏதாவது செல்ஃபோனில் ஏதாவது மாற்றம் பண்ணீங்களா? ஏதாவது மதர் போர்டு மாற்றினீங்களா? இல்லை செல்ஃபோன் ஏதாவது உள்ள ஏதாவது மாற்றினீங்களா? ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணீங்களா? ஆல்டர்னேட் தான் வந்து இன்னைக்கு கூட செக் பண்ணிட்டே இருந்தேன், என்னால மாற்ற முடியல. சரி, திரும்ப கொஞ்சம் ஆப்பிள் வச்சுக்கீங்களா? இன்னைக்கு தான் நேத்து ஒரு சின்ன கிராக் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். வீட்டில் ஏதாவது ஏசி ரிப்பேர் ஏதாவது பிரச்சனை சர்வீஸ் பண்ணீங்களா? இல்ல. உங்க நகை ஏதாவது பேங்க்ல வண்டி வச்சிருக்கீங்களா? போன மாசம். அதே பேங்க்ல வச்சிருக்கீங்களா? உங்க பேங்க்ல வச்சிருக்கீங்களா? பேங்க்ல இல்ல, நான் நகை கடையில வச்சிட்டேன். நகை கடையிலேயே மணப்புறம் கோல்டு மாதிரி இதெல்லாம் வச்சிங்களா? இல்ல, அடமான அடகு கடையில வச்சிருக்கீங்க. நகையை கொண்டு வச்சிருக்கீங்க. வேற ஏதாவது அழிச்சு ஏதாவது செஞ்சீங்களா? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ ஏதாவது ஒரு லோன் ஏதாவது கட்ட முடியலைங்கிறதுக்காக கொண்டு வச்சுக்கலாம். நகை வச்சதா?
இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வச்சோம். சரி, ஏதாவது சுபகாரியம் இருக்காது, யாருக்கா வளைகாப்புக்கா அல்லது வேற தொழில் எதுக்காக? சார்ந்து. தொழில் சார்ந்ததுன்னா நீங்க அது போக வேற ஏதாவது ஃபுட்டு அதுல சம்மந்தமா எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பண்றீங்களா? ஒரு லாஸ் ஒண்ணு ஆச்சு. ஃபுட்டு சம்மந்தமா ஏதாவது பண்றீங்களா? ஃபுட்டு இது இல்ல, சினிமா ரிலேட்டடா. சினிமா ரிலேட்டடானா தயாரிப்புக்காக கொடுக்குறீங்களா காசு? தயாரிப்புக்காகன்னு இல்ல. ஒருத்தவங்களுடைய தயாரிப்புக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ஒரு இன்வெஸ்டரா நம்ம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. எமர்ஜென்சிக்காக கொடுக்குறீங்க. ஆமா சரி. கொடுத்தோம். அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என் கையில இருந்த ஒரு அமௌண்ட், நீங்க சொன்னது, நீங்க மருத்துவ செலவுக்கோ இல்ல வேற எதுக்கோ நீங்க சொல்றீங்கல்ல, செலவு பண்ணீங்களா அப்படின்னு. அதுல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு 30,000 ரூபாய் பணம் திடீர்னு காணாம போயிடுச்சு. சரி. என்னுடைய அஜாக்கிரதையினாலதான் அது தொடர்ந்து கார்டு மிஸ் விரயமாச்சு. ஆச்சாமா? விரயமாச்சு. கார்டு இல்ல, கேஷாவே. கேஷ பர்ஸோட போயிருச்சா? ஆமா, பேகுக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்க. ஃபிளாட்லயே தான். நான் எமர்ஜென்சியா பையனுக்கு சாப்பாடு எடுக்கணும்னு மேல வரும்போது பேக திங்ஸ் எல்லாம் இருந்தோம் அப்படியே வச்சுட்டு மேல அங்க வந்தேன். யாராவது அயன் பண்றவங்க இருக்காங்களாமா? ஆப்போசிட்ல இருக்காங்க. ஆனா அவங்க உள்ள வரதுக்கு உள்ள வாய்ப்பு எனக்கு வர்றதுக்கு தெரியல. வேற ஏதாவது சர்வன்ட்ஸ் யாராவது வந்து போறவங்க, வீட்டு வேலைக்கு அந்த வந்து போறவங்க? அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரவங்க ஆட்கள் இருக்காங்க. சரி சரி. இப்போ அங்க செக்யூரிட்டி விரயமானது மாறினாங்களா அதுதான். இல்ல செக்யூரிட்டி இல்லாம இருக்கா உங்க அபார்ட்மெண்ட்? நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அங்க, நிறைய இப்போ செக்யூரிட்டிஸ். நிறைய செக்யூரிட்டி தெரியல. நிர்வாகம் மாறிச்சா? எல்லாம் மாறி இருக்கும், இப்போ எல்லாமே மாறி இருக்கும். சுத்தமா தெரியாது இப்போ நமக்கு. எல்லாம் மாறி இருக்கும். இது போக உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது யாருக்காவது அப்பண்டிஸ் சர்ஜரி யாருக்கா பண்ணியிருக்கா? யாருக்காவது அப்பண்டிஸ், அதாவது இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இரணியா யாருக்காவது ஆப்ரேட் பண்ணியிருக்கா நம்ம வீட்டில்? அந்த மாதிரி யாருக்காவது? இப்போ பையனை வந்து ஸ்கூல் ஏதாவது மாற்றுனீங்களா? இல்ல, ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் இருக்காரு. படிச்சுட்டு இருக்காரு. இதில் வந்து நீங்கள் வந்து முதல்ல இந்த ஏவிஎம் அவென்யூ, ஏவிஎம் கார்டனு இந்த பகுதிகளில் முதல்ல குடியிருந்தீங்களா? ஆமா. இப்ப நான் ஏவிஎம் காலனிக்கு முன்னாடி தான் நான் இருந்த இடம். பையன் படிச்சது ஏவிஎம் ஸ்கூல்ல படிச்சான். ஃபர்ஸ்ட் AVM. படிச்சது ஏன்னா அங்கே ஏவிஎம் உள்ளே வந்துடும், யூகேஜி அதெல்லாம் அந்த ஏவிஎம் உள்ளே வந்துடும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது தாங்கல் ரோட்டில் ஏதாவது இருந்தீங்களாம்மா? தாங்கல் ரோடோ அல்லது வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தீங்களா? வேம்பிலியம்மன் கோயில் பக்கம் தான் நான் இருந்த வீடு. இதுக்கு முன்னாடி விருகம்பாக்கத்துல. வேம்புலியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருந்தீங்களா? ஆப்போசிட் இல்ல, அதுக்கு முன்னுக்கு அப்படி இருந்தோம். விருகம்பாக்கம், ஆற்காடு ரோடு அந்த மாதிரி. ஆற்காடு ரோடு அந்த பகுதியில் வேம்புலியம்மன் கோயில் ஆமா, பக்கத்தில் கோவில் இருந்தீங்க. வந்து ஒரு 200-300 மீட்டருக்குள்ள தான் இருக்கும். சரி, அது உங்க இடத்துக்கு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த ஆமாமா. வேம்புலியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகுது இல்லையா, ஆமா. அதுல இருந்தீங்களா? அதுல ஏதாவது? அந்த ரோட்ல இல்ல. அந்த ரோட்ல இல்ல. இல்ல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துக்கு வேற ஏதாவது சூளை இந்த பகுதியில ஏதாவது முதல்ல இருந்தீங்களா? சூளைமேடு, புரசைவாக்கம் இந்த பகுதிகளில் புரசைவாக்கம் சைடு எல்லாம் அங்க இருந்தோம். இருந்தீங்களா? புரசைவாக்கம் நாங்க இல்ல, சொந்தக்காரங்க பெரிய உறவுகள் சைடு. இருந்தாங்க. ஆமா, அப்படி இருந்தாங்க. சரி, இதுல வந்து யாருக்காவது முருகேசன் யாருக்கா பேர் இருந்துச்சா? முருகானந்தம், முருகேசன் இந்த மாதிரி பேர் யாருக்காவது? ஆமா, வந்து ஜெயந்தின்னு யாருக்கு பேர் இருந்துச்சு? முருகேசன், முருகன் சொல்லிட்டு பாலமுருகன் இந்த மாதிரி பேர் யாருக்காவது? ஜெயந்தி இந்த மாதிரி பேர் யாருக்கா இருந்துச்சா? ஜெயந்தி எல்லாம் இருந்தது. செல்லம்மாள்னு யாருக்கா பேர் இருந்துச்சா? செல்லம்மாள் வந்து ஆஹ் செல்லம்மாள் எங்க குலதெய்வம் பேர் செல்லியம்மன். செல்லியம்மன் அவ்வளவுதான் வந்துருச்சு. குலதெய்வம் பேரே செல்லியம்மன் தான். சரி. அப்பா பேரு செல்வராஜ். அதனால செல்வராஜ், செல்வம், அந்த மாதிரி அந்த செல்வம், ஆமா, செல்வராஜ் இந்த பேர்கள் தான் சேகர், வரும். இந்த சங்கர் இதெல்லாம் அப்புறம் இந்த செல்வத்தோட இந்த சேர்த்து பேர்கள் தான் வரும். இந்த பேர்கள் தான் உங்களை சுத்தி வரும். ஆமா. வெறும் பேரை வச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். சரியா? இதுல நீங்க இடையில ஏதாவது பிரேக் ஆகி படிச்சீங்களா? முதல் சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் ஏதாவது படிச்சீங்களா? பிரேக் ஆகி தான் படிச்சேன் நான். ஏதாவது பிரேக் ஆகி படிச்சீங்களா? சரி, இதுல ஏதாவது இந்த சமுதாயம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் ஏதாவது படிச்சீங்களா? இல்ல, கல்லூரிலாம் போவே இல்ல. இல்ல, அது பிரேக் ஆகி படிச்சிட்டீங்க. பிரேக் ஆனதோட பிரேக் ஆனது அதுக்கப்புறம் ரெண்டாவது அரியர் ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது பண்ணீங்களா? பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ண முடியல. சரி, அப்ப 10th நிறுத்திட்டீங்களா அல்லது +2 10th தான் நிப்பாட்டிட்டாங்க. 10th நிறுத்திட்டீங்க. 9th நிப்பாட்டி 10th நான் எழுதினேன். அதே அப்படிதான் பிரேக் பிரேக் ஏதோ ஒன்று பிரேக் ஆகி அதாவது ஜாதகத்தை வச்சு பட்டு சொல்லிடலாம். ஆமா. இது பேரை வச்சு சொல்றது. ஆமா. உங்க பேரையும் டிரான்சிட்ல இருக்க பிளானட் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க பெர்த் சார்ட்டையும் டிரான்சிட்ல இருக்கக்கூடிய பிளானட் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதை வச்சு நான் மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, நான் இன்னும் நீங்க சொல்ல ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளியே வராம இருக்கேன். ஒண்ணு பிரேக் ஆகிறதுக்குள்ள, நான் அதை பினிஷ் பண்றதுக்குள்ள நீங்க அடுத்தது வரும்போது நான் அதுவே இன்னும் ஸ்டென் ஆகி உட்கார்ந்துருக்கேன். நான் அதுல இருந்து வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது என் மைண்டு. அதனாலதான் நீங்க அடுத்த கேள்வி உடனே கேட்கும். எனக்கு வரணும்ல, எனக்கு நான் மத்தவங்களுக்கு சொல்லும் போது டக்கு டக்குன்னு வந்துரும். நம்ம மத்தவங்களை வச்சு நான் கேள்வி கேட்கிறேன்னா எனக்கு வந்துரும். இப்ப எனக்கே வரும்போது ஏமாலாம் இது நடந்தது இல்ல, இதை நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்த டாபிக் போயிட்டீங்கன்னா என்னால அதுல இருந்து நான் ஒரு மிராக்கல்ல இருக்க மாதிரிதான் இருக்கு. இப்ப 9th படிச்சேன், எல்லாருக்கும் 10th தெரியும். நான் 9th பிரேக் ஆனது தெரியாது. திரும்ப 10th நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதுனது.
ட்ரஸ்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களா அல்லது ஏதாவது இல்ல சமுதாய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இது கவர்மெண்ட் கவர்மெண்ட் கலந்ததுதான் அது. கவர்மெண்ட் பிரைவேட்ல வந்து எய்டடா தாயி தமிழ் அது எய்டடா எய்டட் எய்டட் ஸ்கூலான்னு கேக்குறேன். ஆஹா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். அதுல வந்து அதான கவர்மெண்ட். தாயி சமுதாய ட்ரஸ்ட்னு கேக்கேன். ஓ அப்படி கேட்டீங்களா? ஓகே ஓகே. அது அது எனக்கு சமுதாய ட்ரஸ்ட் அதுக்காகத்தான் கேட்கேன். அப்படி வரும்பொழுது ட்ரஸ்ட்னு வந்துச்சுன்னா நான் கிறிஸ்டினான்னு கேட்டிருப்பேன். பட்டுன்னு கிறிஸ்தவ கல்லூரியா கிறிஸ்தவ பள்ளிக்கூடமான்னு கேட்டிருப்பேன். கிறிஸ்துவ அவங்க நிறைய பள்ளிக்கூடம் சேவைகள் தமிழ் செய்றாங்க. மீடியம். அதுல கல்வி வந்து சேவை அதிகம் செய்தது அவர்கள். ஓ ஆமா, இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடம் ம் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த லயோலா காலேஜ்ல இருந்து எத்தனை ஸ்கூல் கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. ம் நிறைய தென் மாவட்டம் முழுக்க பள்ளிக்கூடங்கள் திறந்தது. அங்க இலவச பள்ளியும் எல்லாரையும் இலவசமா அரவணைச்சது. கல்வியும் கொடுத்தாங்க இங்க அவங்க. மதம் பேசக்கூடாது. இங்க ஆ, மொழி மதம் இனம் கடந்து வாழ வேண்டும். எல்லாருடைய வாழ்ந்தா தான் மனுஷன். ஆமா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு இவ்வளோ ஏழை குழந்தைகளுக்கு 7th டே எத்தனை ஸ்கூல் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு. ம் அது செய்கிறாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதி, 9ஆம் இடம் ட்ரஸ்ட்டு, 4ஆம் இடம் பள்ளிக்கூடம். அப்போ நீங்கள் படித்தது அங்கே ட்ரஸ்ட்டாக வரும். இன்னொன்று ஏன் பிரேக் ஆச்சான்னு கேட்டேன்னா இன்னைக்கு நம்ம பலன் சொல்கிற இன்னைக்கு இந்த நொடி புதன் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கார். இப்போ டிரான்சிட்டில் புதன் வக்கரத்தில் இருக்கார் விருச்சிகத்தில். இந்த புதன் தான் கல்விக்கான கிரகம். ம் அப்போ வக்கரமாக இருக்கிறதுனால அது இன்னொன்னா சுயசாரத்தில் நிற்கிது. அதனால எனக்கு டவுட்டு. ம் இன்னொன்று குருவும் வக்கரமாய் பார்க்குது. ம் குருவும் வக்கரமாய் பார்க்குது. ரிஷபத்திலிருந்து குருவும் வக்கரம். பிப்ரவரி 5ஆம் தேதி தான் குரு வக்கர நிவர்த்தி. ம் அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் அடிப்படை கல்வியை சிம்மத்துக்கு 5க்கும் 8 கூடையவன் வந்து 5க்கும் 8 கூடையவன் வக்கரகதியாகி 2ஆம் அதிபதி வக்கரமாகி பார்க்கறதுனால அடிப்படை கல்வியில் பிரேக். அவ்வளோதான். ம் இன்னொன்று இந்த சிம்மத்துக்கு 4க்கும் 9 கூடைய செவ்வா அது நீசத்தில் இருக்குது. ம் அது நீசத்தில் இருக்குது. அப்போ உயர்கல்வி அவுட். அவ்வளோதான் மேட்ரு. இன்னொன்று சப்ஜெக்ட் மாற்றி படிக்கணும் அல்லது கல்வி பிரேக் ஆகணும். ஆ சோதிடமே ரெட்டத்தன்மை தான். ஆ புதன் தான் ஜோசியம், புதன் தான் ஜோதிடம், ஆ புதன் தான் ரெட்டத்தன்மை. சில நேரத்தில் கரெக்டாக வரும் பாயிண்ட், சில நேரத்தில் என்ன ஆகும் ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆ இது புதனுடைய கேரக்டர் அது. அதே மாதிரியே சிம்மத்துக்கு 11ஆம் இடமே மிதுன வீடு, மிதுனம் கலை வீடு, மிதுனம் இசை வீடு. யாராவது கர்நாடிக் படித்தவங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா? அல்லது கலை சம்பந்தமாக வேற ஏதாவது இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? எனக்கு இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதுறது இருக்கு. கலை சார்ந்த விஷயம். ம் ஏன்னா சிம்மத்துக்கு 10ஆம் இடமே ரிஷப வீடு தாயி. ம் ரிஷப வீடு. ரிஷபங்கிறது உங்களுக்கு வந்து கலை சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கீங்களா? ஆமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க. பக்கத்தில் ஏதாவது உமன்ஸ் லேடிஸ் ஹாஸ்டல் ஏதாவது இருக்கா? இருக்கு. பேங்க் ஏடிஎம் பக்கத்தில் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. சரி. பக்கத்தில் ஏதாவது பால் பூத்து ஆவின் பூத்து ஏதாவது வாசல் இருக்கா? ஒரு டீ கடை இருக்கா பக்கத்துலேயே? இருக்கு. அங்கனக்குள்ள ஒரு நாயர் டீ கடை வச்சிருக்காரா? இருக்கு. ஒரு நாயர் அங்கே வந்துடுவார். ஆ ஒரு நாயர் டீ கடை வந்துடும். அதே மாதிரியே ஒரு அண்ணாச்சி ஏதாவது மளிகை கடை பக்கத்தில் பாத்திர கடை மெட்டல் கடை எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. அது மெயின் ரோட்டு மேலே இருக்கா உங்களுக்கு அந்த இடம்? வீடா? ஆ. இல்ல அது மெயின் apartment. ரோட்ல இல்ல. அபார்ட்மெண்ட்ஸ்ல இல்ல. அபார்ட்மெண்ட்ஸ் வந்து மெயின் ரோட்ல இல்ல. கொஞ்சம் உள்ளதான். உள்ள கட்டுக்குள்ள இருக்கா? ஒரு 100 மீட்டர்ஸ் தான். அந்த மாதிரி முக்கு திரும்புற இடம் கார்னரு, அந்த மாதிரி, கார்னருக்கு பக்கத்தில் இது இருக்கா? சரி. இதில் யாராவது லவ் மேரேஜ் பண்ணவங்க யார்? ஆமா எல்லாருமே லவ் ஏன்னு கேட்டுக்கிடுங்க. பேருங்கிறது தீபா, அது சூரியனுடைய விட வச்சுக்கிட்டேன். அப்போ இன்னைக்கு சனி சிம்மத்துக்கு நேரம் ஆப்போசிட்ல கும்பத்தில் இருக்காரு. செவ்வாய் கடகத்தில் நீசமாகி பாதகாதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய திருமணத்தில் ரகசியம் உண்டு. அவ்வளோதான். ஆமா ரகசியம் என்ன? காதல் திருமணம், கலப்பு திருமணம், மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது, இனம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் சமுதாயம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது. இந்த எல்லா சேட்டையும் பண்ணது நானு. சரி. ஆனா லவ் மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே எங்க எல்லாம் சார்ந்து இருப்பாங்க. நான் மட்டும்தான் இதுல எல்லாமே கலந்து பண்ணது. தாயி நான் என்ன கேட்கேன், இப்படி முடிச்சவங்க யாரும் தான் கேட்டேன். ஆமா காமனா நானு ஒண்ணு. எங்க அப்பா அம்மாவே காதல் திருமணம் தான். சரி. எங்க குடும்பத்துல நிறைய பேர் ஏன்னா 9ஆம் தேதி செவ்வாய் அங்க மாறிடுறாரு. இதுல யாராவது தெலுங்கு பேசுறவங்க அல்லது கன்னடம் பேசுறவங்க யார் இருக்காங்க. இருக்கா? இருக்காங்க. யார் இருக்கா? இப்போ என் தம்பி அக்காவோடைய பையன் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அவங்க தெலுங்கு சார்ந்தவங்க. தெலுங்குனா அவங்க தெலுங்கு பிராமணாலா அல்லது நாயுடு? இல்ல இல்லையா? நாயுடு நாயுடு. ஏன்னா இங்க இப்ப சூரியன் விட்ட ராகு இயக்க போறாரு. ம் அப்ப சூரியன் விட்ட ராகு இயக்க போறாரு. ஆல்ரெடி ராகு மீனத்துல இருந்து பாஸ் அவுட் ஆயிட்டாரு. ம் கேட் பாஸ் வாங்கிட்டு கும்பத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா 8 டிகிரி கீழே இறங்கிருச்சு. ம் இப்ப பூரா கும்பத்தை பிடிச்சி தான் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆ அப்ப கும்பத்தை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கும்போது சூரியன் கலைவிடா இருக்கனால, சூரியன் பிராண்டடா இருக்கனால, பிராண்டடான இயக்குனர்கள், பிராண்டடான மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்ப ம் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு வந்துடும். சூரியன் தான் ஆதன். கடந்த 6 மாசமா அங்க உள்ள வரீங்களா? இந்த ஆதனுக்குள்ள ஆமா சூரியன் தான் ஆதவன். அது ஆதன். சரியா? ஆ சரி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்போ கும்பத்துக்கு வரும்பொழுது கும்பத்தை ராகு இயக்கிக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் வந்து அங்கே இருக்க 7 கூடிய சனியை செவ்வாய் நீசமாகி பார்க்காரு.
அப்போ செவ்வாய் பாதகாதிபதி, சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி. பாதகாதிபதி சாதி சமுதாயத்தை மாற்றக்கூடியவர். ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடந்ததோ அதுதான் அந்த பேரை வச்சு இயக்கிட்டு இருக்கும். நான் வெறும் பேரை மட்டும் வச்சு சொல்ல, பேரு மற்ற டிரான்சிட் கோச்சாரம் நிகழ்காலம் இதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்போ செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கனால அந்த சூரிய வீட்டை நோக்கி ராகு இங்கே வந்துகிட்டு இருக்கிறதுனால இதை நான் கெஸிங் பண்ணி கேட்குறேன். சூரிய ராகு தான் தெலுங்கு. அப்படிங்களா? ஏமி சூசண்டா அப்படின்னா தெலுங்கு. అక్కడ కూర్చండి పోతామా அப்படின்னா தெலுங்கு. பாவுண்டலா அப்படின்னா நல்லா இருக்கீங்களா அர்த்தம். நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்குறது அர்த்தம். நம்ம பூரா அதிகமாக கம்மாவோரோட மக்களோட பழகினால நமக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும். சரியா? அப்போ சூரியன் ராகு தான் தெலுங்கு. இது நான் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் ஆய்வு பண்ணி யோசிச்சு எடுத்தது. அப்போ அங்கே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துருவாங்க. சரியா? இதுல யாராவது செங்குந்தர் யாராவது உள்ள மெர்ஜ் ஆயிருக்காங்களா? செங்குந்த முதலியார். செங்குந்த முதலியார் எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டானா. உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா? எனக்கு ஃப்ரெண்டானா. உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரா? அண்ணாச்சி யாராவது இருக்காங்களா? தென் மாவட்ட அண்ணாச்சி யாராவது உங்க ஃபேமிலி உறவுகள்ல? உறவு இல்லையா? உறவு பிளட் இதுவா வரல, சொந்தங்களா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா வேணா இருக்காங்க. நிறைய இருப்பாங்க. ஆமா இருக்காங்க. ஆனா வந்து குடும்பத்துக்குள்ள வந்து கலக்கிற அளவுக்கு யாரும். சரி, இல்ல ஃபுட் மாதிரி செஞ்சவங்க யாரு தாயி? சமையல் பண்ணதா? சமையல் வேலைக்கு இல்ல, கேட்டரிங். அம்மா பண்ணாங்க. கேட்டரிங் பண்ணாங்களா? நான் அதான் அப்பயே கேட்டேன் தாயி. அம்மா பண்ணாங்க. அம்மா நிறைய வேலைகள். அவங்க கேட்டரிங் மாதிரி பண்ணாங்களா? ஸ்வீட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி? இல்ல, டிஃபன் மாதிரி, டிஃபன் கடை மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, வீட்லயே பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப தீபாங்கிற பேருக்கு அது வந்துரும். ஐயோ. ஏன்னா சூரிய வீட்டுக்கு 6ஆம் இடமே சனி, சனியோட நட்சத்திரம், அங்க சனியோட வீட்டுல மகரத்துக்குள்ள திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் வந்துரும். அப்ப நான் என்ன சொன்னேன், முதலே கேட்டேன், கும்ப ஹோட்டல் கடை யாராவது ஐடி மீடியா யாராவது இருக்காங்களான்னு முதலே கேட்டேன். ஆமா. அப்ப எனக்கு வந்து அம்மா வந்து இப்ப எல்லாரும் வீட்ல இருந்து யாருக்காவது கன்னிகா பரமேஸ்வரன் யாருக்கா பேர் இருந்துச்சா? கன்னிகா பரமேஸ்வரன் யாருக்கா பேர் இருந்துச்சா? இல்ல லட்சுமி, ஜெயலட்சுமி, விஜயலட்சுமி வந்து சொந்த அத்தை, தாய் மாமா. சரி, இதுல வந்து யாருக்காவது விமலான்னு யாருக்கா பேர் இருந்துச்சா? மாலதின்னு யாருக்காவது பேர் இருந்துச்சா? மாலதி, மாலா அக்கா, சொந்த அக்கா. கூட பிறந்த அக்காவா? அக்கா, பெரியம்மா பொண்ணு. இந்த இதெல்லாம் உங்களை சுத்தி வந்துட்டு இருக்கும். யாருக்கா தேவின்னு யாருக்கா பேர்? ஆமா, பாலா தேவி 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க. ஐயோ, பாலா அக்கா. இப்படியே சொன்னீங்கன்னா 3 மணி நேரம் உட்கார்ந்து சொல்லணும்னு யோசிச்சு சொல்லிட்டே இருக்கலாம். ஆமா, அதாவது இதுவா இருக்குமா இல்ல கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மாலா அக்கா தான். அவ கூட பிறந்த அக்கா வந்து தங்கச்சி வந்து தேவி. சரி, யாருக்கா ரஞ்சிதான், ரஞ்சனான்னு யாருக்கா பேர்? நிரஞ்சனான்னு யாருக்கா? நிரஞ்சனா தெரிஞ்சா? நிஷாந்தின்னு யாருக்கா தெரிஞ்சா? நிஷான் யாருக்காது? நிஷான் யாருக்கா பேர் வரும்? இருக்குமா தெரியல. அதான் நானு என்ன ரொம்ப இதுவா வளர்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபேமிலி சர்க்கிள் பேர்லாம் ரொம்ப தெரியல. சரி. இப்ப வேற ஒரு சீரியல் புதுசா ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, நடிச்சிட்டே இருக்கேன். பேசினாங்க, நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, இதுல ஏதாவது கிராமம் சார்ந்த சீரியல் ஏதாவது பேசியிருக்காங்களா? கிராமியம் கலந்து ஏதாவது ஒண்ணு? இல்ல, அது கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருக்க மாதிரி தான். கிராம இருந்ததுல தான் இதுல ஏதாவது டெரர் கேரக்டரா உங்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? ஆமா, நான் இது வரைக்கும் பார்த்ததுல தாயி, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் உங்க சீரியல்ல எந்த சீரியல் நடிக்கையும் கூட எனக்கு தெரியாது. சரி, இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு நிர்வாகம் இதை இயக்கிட்டு இருக்கா. ஆமா. ராதிகா அம்மா சீரியல் நடிக்கீங்களா? இல்ல. சரி, அவங்களுடைய தொடர்புல ஏதாவது நடிச்சீங்களா? அவங்க தொடர்புல நடிக்க கேட்டாங்க, ஆனா நடிக்கல நான் அந்த டைம்ல. சரி, இது வந்து அவ்வளவுனா காரைக்குடி சார்ந்த இயக்குனர்கள் யாராவது, காரைக்குடி செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க ஏதாவது சீரியல் ஏதாவது நடிக்கிறீங்களா? அது எனக்கு இப்ப தெளிவா தெரியல. அந்த ப்ரொடியூசர் அவங்களாம் தெரியல. டைரக்டர் ஏற்கனவே பல சீரியல் எடுத்தவரா? ஆமா, டைரக்டர். அவர் சினிமா டைரக்ட் பண்ணவரா? இல்ல, எனக்கு அதுவுமே பெருசா டீடைல் தெரியல. ஆனா நிர்வாகம் வந்து அது வெளிப்படையா சொல்லலாம். சரிகமான்னு சொல்லிட்டு சரிகமா வந்து பெரிய. இதுல ஏதாவது காரைக்குடி பகுதிகளில் ஏதாவது ஷூட் இருக்கா? இல்ல இப்ப கும்பகோணம் அந்த மாதிரி இதுக்குள்ள ஷூட்டிங் இப்ப போறாங்களா? கும்பகோணம் அந்த இல்ல, சென்னையில தான் ஈஸியா இல்ல, கடற்கரை. சரி, வேற அந்த கும்பகோணம் சார்ந்து ஏதாவது ஒண்ணு கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்களா? இல்ல, அதுல எனக்கு அல்லது நெல்லை பாஷை பேசக்கூடியவங்க யாராவது அதுல கேரக்டர் உள்ள இருக்கா? ஹீரோயினுக்கு ஃபேமிலி ட்ராக் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி, அந்த கதாநாயகியோட ஃபேமிலி வரும், நாங்க ஹீரோவோட ஃபேமிலி. அதுல வந்து அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அது எனக்கு அவங்க நெல்லை கேரக்டரா வருதா? அல்லது அதுலதான் பாஸ்கர் ஐயா இருக்காரா? இல்ல, நான் டெல்லி கணேசன் ஐயா இருக்கு. அவர்தான் இப்ப தவறிட்டாரு. அவரை வச்சு எடுத்துட்டாங்க, முன்னாடியே எடுத்துட்டாங்க. இந்த கணேசங்கிற பேரு உங்களை சுத்திட்டே வரும். ஆமா.
அவர் கணேஷ், விக்னேஷ், சாய் கணேஷ், சாய் குமார், இந்த மாதிரி இந்த பேர் இந்த இதுகள்லாம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு கேரியர் மாற்றம் நல்லா வரும், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போ ஏதாவது டென்டலிஸ்ட்டை போய் எதாவது பார்த்தீங்களா? நேத்து தான் யோசிச்சேன் போய் பார்க்கணும். போய் பார்க்குறேன். எதாவது க்ளீன் பண்ணுறதுக்கோ அல்லது ரூட் கேனால் பண்ணுறதுக்கோ எதாவது பார்த்தீங்களா? இல்ல நேத்து தான் பார்க்கணும்னு யோசிச்சேன். லைட்டா கடைசி அதான் பல்ல வலிக்கிற ரூட் மாதிரி கேனால் பண்ணுறது பெயின் ஆகும், ரூட் கேனால் பண்ணுற மாதிரி காட்டுது. அதுதான் ரூட் கேனால் நேத்து பண்ணுற தான் மாதிரி யோசிச்சது. வரும், ஒன்று பல்லு க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டுது. சரியா? அதே மாதிரியே இப்போ வீடு ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அல்லது இப்போ ஏதாவது லீஸில் இருக்கீங்களா வீடு? இல்ல இப்ப ரெண்டல்ல தான் இருக்கும். rental, லீஸ்க்கு தான் rental. பார்க்கலாம்னு இருக்கோம். இல்லை லீஸுக்கு போக போகிறீங்களா? லீஸ்க்கு போலாம். லீஸுக்கு இடம் பாருவீங்கன்னு சொல்லுது. சரியா? அதே மாதிரியே ஏதாவது வளசரவாக்கம் அல்லது அந்த பகுதியில் அல்லது வளசரவாக்கம் அல்லது அசோக் பில்லர் இந்த பகுதி ஏதாவது மாறுற ஐடியா இருக்கா? இந்த பக்கம் வடபழனி சைடு வரலாம். இந்த வடபழனின்னா பல்லவடிக்கு இந்த விருகம்பாக்கம் அந்த அரௌண்டே வர்றீங்களா? இல்ல நான் வடபழனி முருகருக்காகவே அங்க சரி, மாறினேன். வடபழனி அந்த ஏரியாவும் வரலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அதில் உங்கள் சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. 9ஆம் இடம் பார்க்க தாக்கம், 9ஆம் இடம் தான் வளசரம், வளமான வீடுங்கிறது 9ஆம் இடம் வளசரவாக்கம் அந்த பகுதி. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, சிம்மமே உங்களுக்கு வந்து சூரியனுடைய வீடாக இருக்கனால அசோக் பில்லரு, அசோக் நகர் இதெல்லாம் சிம்மத்துக்குள்ளே வரும். இதெல்லாம் சிம்மத்துக்குள்ளே வரும். இந்த மாதிரி இப்போ ஒரு இடம் வீடு ஷிஃப்டிங் இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு 100% அது இடமாற்றம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இனிமேல் நல்லா வரும். உங்கள் இதுபடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை முருகன், சங்கரன் கோயில் பக்கத்தில் கழுகுமலை முருகனை தரிசனம் செய்து, ஏன்னா சிம்ம வீடுங்கிறது குகை வீடு, அப்போ குகைக்குள்ளே இருக்க முருகனை தான் பிடிக்கணும். நீங்கள் கடற்கரை முருகனுக்கு போனீங்கன்னா பிரச்சனையாக்கிடும். கடற்கரை அந்த மாதிரி முருகனுக்கு போகக்கூடாது. நீங்கள் மலை மீது இருக்கக்கூடிய முருகன், அதில் வந்து கழுகுமலை முருகன். இன்னொன்று உங்களுக்கு ஆதாய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு 2ஆம் இடம் என்ன வீடுன்னு கேட்டிங்கன்னா, ஆதாய வீடுங்கிறது கன்னி. உங்கள் லக்கணம் என்னென்னு தெரியாது, இந்த பிரசன்ன அடிப்படையில் சொல்கிறேன். கன்னிங்கிறது நஞ்சை பூஞ்சை நிலம்னு சொல்லக்கூடியது, கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லக்கூடிய வீடு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிரான்சிட்டில் இப்போ நிகழ்காலத்தில் ராகு உங்களுடைய சூரியனுடைய வீட்டை நோக்கி தான் வர்றாரு, அந்த பக்கம் கும்ப வீடு சனியை நோக்கி வர்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இங்கே சங்கர நாராயணரை பிடிக்கணும், சங்கரன் கோவில் சங்கர நாராயணரை பிடிக்கணும் இந்த கழுகுமலை முருகனை தரிசனம் பண்ணி, அல்லது திருவட்டாரில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை பிடிக்கணும். இந்த ரெண்டில் எது வேணால் பிடிக்கலாம். சரிங்களா? உங்கள் நட்சத்திரமே கிருத்திகை நட்சத்திரம் மேசராசின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் போக வேண்டியதுன்னா திருத்தணி முருகனை தான் பிடிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேணும்னா திருத்தணி முருகனை தான் பிடிக்கணும். எந்த முருகனை பிடிக்கணும் லாஜிக் இருக்குது. கோபத்தோட முருகனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் சிறுவாபுரிக்கு ஏதாவது வேண்டுதலை வச்சுருக்கீங்களா? ஏதாவது வச்சுருந்தீங்க. சரி, அங்கே யாராவது அன்னதானம் கொடுக்குறதா வேண்டியிருந்தீங்களா? இல்லை வேல் தானம் ஏதாவது கொடுக்குறதா வேண்டியிருந்தீங்களா? எந்த மாதிரி வேண்டியிருந்தீங்க? திருவாபுரி இல்லையா? அல்ல அன்னதானம் கொடுத்துட்டேன். அன்னதானம் அது காரியம் நடக்கல. ஆனா நான் வந்து சுவாமிக்கு பண்ண வேண்டியது நம்ம பண்ணிடணுன்றதான் பண்ணிட்டேன். அன்னதானம் பண்ணி. சரி, இப்போ ஏதாவது ஹில் ஸ்டேஷனோ ஏதாவது வெளியூர் பிரயாணமோ ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அப்ராடு போகிறதுக்காக ஏதாவது சிங்கப்பூர் போகிறீங்களா? அல்லது துபாய் மாதிரி கண்ட்ரி ஏதாவது போகிறீங்களா? துபாய் இல்லைன்னா மலேசியா போகலாம். மலேசியா சிம்மம் தான். மலேசியா ஒரு காலத்தில் 2 ஒன்றா தானே இருந்துச்சு. பிளான் மலேசியா தாயி ஒரு காலத்தில் மலேசியா சிங்கப்பூர் ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ என்ன கட்டாயி தனி நாடாக போயிடுச்சுல. சிம்மம் தான் மலேசியா, சிம்மம் தான் உங்களுக்கு வந்து சிங்கப்பூருக்கு சுட்டி காட்டக்கூடிய இடம் ரெண்டுமே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மகரம் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகம் வந்து உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியை சுட்டி காட்டும். ஸோ இந்த கண்ட்ரிகளுக்கு எங்கேயாவது போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லுது. அது ஏற்கனவே ஏதாவது ஷூட்டுக்காக போகிறீங்களா அல்லது நீங்கள் பர்சனலாக டூர் மாதிரி போகிறீங்களா? பர்சனலாக பையனை கூட்டிகிட்டு போகணுன்றது. பையனை கூட்டிட்டு போகிறீங்க. சரி, இப்போ பையனுக்கு வயசு என்ன? இப்போ 16 முடிஞ்சு 17 ஆரம்பிக்க. 16 முடிஞ்சு 17 ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு குரூப் ஏதாவது படிக்கிறாரா? 12th படிக்கிறாரு. 12th ஃபஸ்ட்டு குரூப்பான்னு கேட்கேன். ஃபஸ்ட்டு குரூப்பா? இல்லை மேக்ஸ். மேக்ஸ்னா அவர் வந்து ஏதாவது காமர்ஸ் ஏதாவது போகிறதோ அல்லது அதுலேயே வந்து சிஏ அந்த மாதிரி பண்ணுறது ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அவன் வந்து காமர்ஸ் தான் எடுத்திருக்கான். அவன் வந்து லைலோ தான் விஸ்காம் எடுக்க போகிறான். விஷுவல் கம்யூனிகேஷன் போகிறாரு. 5ஆம் இடமே உங்களுக்கு தனுசு வீடு தானே, அதனால விஷுவல் கம்யூனிகேஷன் போகலாம். காமர்ஸ் படிச்சுட்டு 2வது முதல் சப்ஜெக்ட் 2வது மாற்றி படிக்கிறது. கரெக்டா? சரி, இது என்னங்களுக்கு உங்களை கேட்டேன், உங்கள் பையனுக்கு போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை குரு ரிஷபத்தில் வக்கரமாகி நிகழ்காலத்தில் புதன் வக்கரமாயிருக்கு விருச்சிகத்தில். அப்போ வக்கர புதன்கிறது ஒரு விஷயத்தை பிச்சு போடும், மாற்றி போடும். அப்போ வேற ஒரு கல்லூரி மாற்றிடும். இன்னொன்று அவர் படிக்க போகிறது லயோலாவும் கிறிஸ்டின் காலேஜ் தானே. ஆமாம், கடைக்கு வரலாம், அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரலாம்.
இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரலாம், இண்டஸ்ட்ரிக்குள்ளே சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிட்டிங்களாம்மா? அம்மா ரொம்ப சின்ன வயசுல. ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரி, இதெல்லாம் சொல்லலாம்.